டென்டல் இம்ப்ளான்ஸ் பற்றி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த டென்டல் இம்ப்ளான்ட் பற்றியும் காமன் கொஸ்டின் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டோட லைஃப் டைம் எவ்வளோ வருஷம் டென்டல் இம்ப்ளான்ஸ் வரும்? இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நான் டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நான் டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டா எவ்வளோ வருஷம் வரும் டாக்டர்? இந்த கொஸ்டினை இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் இம்ப்ளான்ட் வந்து நேச்சுரல் டூத்தோட ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா என்ன? சொந்த பல் இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால சொந்த பல்ல எடுத்துட்டோம். சொந்த பல்லுக்கு வேரோட ஈக்குவலன்ட் தான் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ சொந்த பல்லோட வேர் எப்படி எலும்புக்குள்ளே இருந்ததோ அதே மாதிரி தான் டென்டல் இம்ப்ளான்ட்டும் வந்து எலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ சொந்த பல்லு வந்து எலும்புக்குள்ளே வேர் இருக்குது, அதுக்கு மேலே க்ரௌன் பகுதி இருக்கிற மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் எலும்புக்குள்ளே இம்ப்ளான்ட் பகுதி, எலும்புக்கு மேலே க்ரௌன் பகுதி இருக்கும். இதுதான் வந்து இம்ப்ளான்ட்டோட அமைப்பு. இதோட லைஃப் டைம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம வந்து ஃபியூ திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த ஃபியூ திங்ஸ் என்ன? ஒன்று வந்து பேஷண்ட்டோட ஜென்ரல் ஹெல்த். ஸோ பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது? அவங்க வந்து மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா? மெடிக்கலாக காம்ப்ரமைஸ் எதான் இருக்கா? மெடிக்கல் காம்ப்ரமைஸ்னு நம்ம பார்த்தோம்னா, யூஸ்வலாக வந்து பேஷண்ட் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ். அப்படின்னா என்ன? அவங்களோட HbA1c வந்து 9 and 10 அந்த லெவலில் இருக்குது. அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்தோம்னா சம்டைம்ஸ் 300 இருக்கும். அவங்களோட அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் வந்து டோட்டலாக கண்ட்ரோல்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் அவங்களோட மெடிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது? இன்னொரு கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் வந்து பேஷண்ட்டுக்கு ஏதாவது போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? போன் ரிலேட்டட் சில பேருக்கு வந்து அந்த போன் டென்சிட்டி அவங்க வயசாகும்போது, குறிப்பாக வந்து எல்டர்லி விமனுக்கு, போஸ்ட் மெனோபாசல் விமனுக்கு வந்து இந்த போன் டென்சிட்டி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன் டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னா போன் வந்து பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போன் சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? போன் டென்சிட்டி எப்படி இருக்குது? அந்த மெடிக்கல் சம்மந்தமாக வந்து இன்னொரு விஷயம். மூணாவது முக்கியமான வந்து அட்வான்சிங் ஏஜில் வந்து வேறு நிறைய கண்டிஷனுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ஒரு சில மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டோட அந்த போன் மெட்டபாலிசம்னா என்னது? நம்ம உடம்புல எலும்பு இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணு வந்து எப்படி வந்து அந்த பழைய அணுக்கள் ஃபில்டர் ஆகி புதுசாக ரத்த அணுக்கள் உருவாகுதோ, அதே மாதிரி நம்ம எலும்பில் போனும் வந்து பார்த்திங்கன்னா, அதே எலும்பு அப்படியே இருக்காது. அந்த எலும்பு டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? அந்த போன் வந்து வயதாக போது அந்த போன் வந்து ரிசார்வ் ஆகி புதுசாக எலும்பு வந்து அந்த இடத்துல வளரும். அந்த பிளட் சம்மந்தமானதாக ப்ராப்ளம் இருந்தாலும் எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த அட்வான்சிங் ஏஜில் சில பேருக்கு வந்து போன் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இம்ப்ளான்ட் வந்து எலும்பில் தான் பொறுத்துறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து கவனமாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் எப்போ சாப்பிட்ற மெடிக்கேஷன் தானே அப்படின்னு இல்லாமல் எனிதிங் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன இருந்தாலும் உங்களோட இம்ப்ளான்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே சொல்லணும். உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, 3 வருஷம் முன்னாடி அந்த மருந்து சாப்பிட்டேன், இப்போ நான் சாப்பிடல, சொல்லணுமா டாக்டர்னா? அவசியம் சொல்லணும். ஸோ நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை? ஸோ எனி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அசோசியேட்டட் வித் மெடிகேஷன் ஹிஸ்ட்ரி அவசியமாக உங்களோட இம்ப்ளான்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சரில், இம்ப்ளான்ட்டோட லைஃப் எஃபெக்ட் ஆகுமான்னு இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து ஹெட் அண்ட் நெக்கில் ரேடியேஷன். அது யூஸ்வலாக வந்து அந்த கேன்சர் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் சர்ஜரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரேடியேஷன் கொடுக்கும்போது எலும்பில் வந்து இர்ரேடியேட்டட் போனில் இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோட டயபெட்டிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி போஸ்ட் ரேடியேஷன் தெரப்பி போனில் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது அந்த இம்ப்ளான்ட்டோட ஹெல்த் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் சம்மந்தமானது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹேபிட் வந்து என்னெல்லாம் ஹேபிட்? ஒன்று வந்து எக்ஸசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப ஓவராக இருக்கும்போது இந்த ஸ்மோக்கர்ஸில் வந்து இந்த இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸோட சதவீதம் கொஞ்சம் ஹையர் நான் ஸ்மோக்கர்ஸாக கம்பேர் பண்ணும்போது. இதனால் ஸ்மோக்கிங்னால வந்து நம்ம சதையில் இருக்கிற பிளட் சப்ளை அண்ட் ஹீலிங் பொட்டென்ஷியல், ரத்த ஓட்டமும் குறையும், ஹீலிங் பொட்டென்ஷியலையும் குறையும். அண்ட் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் போய் அந்த இடத்துல போய் நோய் எதிர்ப்பு சக்தி அதோட எஃபெக்டும் குறையும். ஸோ பிளட் சப்ளையும் குறைவாக இருக்கும், இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சக்தியும் குறைவாக இருக்கும்போது இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். க்ரானிக் ஸ்மோக்கிங், அதாவது வந்து ரொம்ப அதிகமாக சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணலாம். பட் ஸ்மோக்கிங் செசேஷன்
ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணும்போது அந்த இம்ப்ளான்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஸ்மோக்கர்ஸ்லையும் இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மெடிக்கேஷன் சம்மந்தமானது. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்ஸ் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ஹேபிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து பேஷண்ட் வந்து சில பேருக்கு வந்து எக்ஸசிவ் சூயிங் ஹேபிட் இருக்கும். பான் பராகா இருக்கட்டும், பாக்கா இருக்கட்டும், எக்ஸசிவ் சூயிங். எக்ஸசிவ் சூயிங் பண்ணும்போது இந்த மாதிரி பர்டிகுலர் பேஷண்ட்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பற்கள் இழந்ததே இந்த சூயிங் ஹேபிட்னால தான் இருக்கும். அப்படி பற்கள் யூஸ்வலாக அந்த சூயிங் ஹேபிட்னால இந்த பற்களுக்கு சின்ன கிராக் வந்து பற்கள் உடஞ்சோ ஆர் கான்ஸ்டன்ட் சூயிங் ஹேபிட்னால ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளேம்ட் ஆகி பற்கள் ஆடி விழுந்தோ தான் ப்ராப்ளமே ஆகிருக்கும். அதனால தான் அந்த பல்லே எடுத்திருப்பாங்க. இந்த சூயிங் ஹேபிட்லேருந்து அவங்க வெளியில் வரலைன்னா எக்ஸசிவ் ஃபோர்ஸ், ஒரு பர்டிகுலர் இம்ப்ளான்ட்னால ஒரு 50 கிலோ தான் ஃபோர்ஸ் லோடு தாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம்னா, இந்த சூயிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கடிக்கும் போது நார்மலாக சாப்பிடும்போது இந்த 50 கிலோக்குள்ளே தான் அந்த ஃபோர்ஸே அந்த பற்களில் வரும். ஆனால் சூயிங் ஹேபிட் இருக்கும்போது ஒரு கிளென்ச் பண்ணும்போது, ப்ரக்ஸ் பண்ணும்போது இந்த 50 கிலோ ஃபோர்ஸ் வந்து 5 டைம்ஸ் 5 மடங்கு ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 மடங்கு ஜாஸ்தியாக ஃபோர்ஸ் வரும்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் பேஷண்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மெடிகேஷன், ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் ஆர் போஸ்ட் ரேடியேஷன் ஆர் இந்த மாதிரி சூயிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இம்ப்ளான்ட்டோட லைஃப் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சில மெடிக்கல் சம்மந்தமான விஷயம் இம்ப்ளான்ட்டோட லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது சர்ஜரி சம்மந்தமானது இருக்குது, பற்கள் சம்மந்தமானது இருக்குது, மெயின்டெனன்ஸ் சம்மந்தமானது இருக்குது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது ஆர் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.